சரி சொல்லிக் கொடுக்கிறேன் உடனே சூரியனுக்கு அபிமுகமாக முன்னாடி நின்று ஆஞ்சநேயன் வித்தியை கிரகிச்சுட்டே சூரியன் இப்படி வந்துட்டே இருக்கிறன்னா இவர் வித்தியை கிரகிச்சுட்டு இப்படியே பின்பக்கமா போயிட்டே இருப்பார். சூரியன் முன்னாடி உரிச்சுட்டே இருப்பார், அப்படி வருவார். அப்படி வித்தியை கத்துண்டவர் நவவியாக்கரண பண்டிதன்னு ஒரு திருநாமம் உண்டு நம்முடைய ஆஞ்சநேயனுக்கு. அர்ச்சனையிலேயே சொல்லுவா நவவியாக்கரண பண்டிதாய நமஹா. அப்படி வியாக்கரணங்கள்லாம் கத்துவர். ராமனே ஆஞ்சநேயனை எப்பேற்பட்ட வார்த்தைகள்லாம் பேசுறான், எவ்வளவு அத்தியனம் பண்ணியிருக்கார். இந்த ஆஞ்சநேயன் பேச்சை கண்டு சந்தோஷப்பட்டவன் ராமன். இளைய பெருமாள்கிட்ட சொல்றார், நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேத தாரிணஹா நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும். ரிக்வேதம் கற்றவனாக இருந்தால்தான் இப்படி இவன் பேச முடியும். வினீதனாக பேசுகிறான் ஆஞ்சநேயன், ஆனால் ரிக்வேத கற்றவன்னு தோன்றது. நான் யஜுர்வேத தாரிணஹா, தாரணா சக்தி, நல்ல ஞாபக சக்தி இருக்கு இந்த ஆஞ்சநேயனுக்கு. பேசும்போது அவளுக்கு தெரியுது. அதனால யஜுர்வேதம் கற்றிருந்தால்தான் அந்த தாரணா சக்தி இருக்கும். அதனால யஜுர்வேதமும் இவர் கற்றிருப்பார்னு தோன்றதுங்கிறதா ராமபிரான். நான் சமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நான் சமவேத விதுஷா. சாமவேதன் இனிமையா பேசுறது, மதுரமா பேசுறது. ராமனுக்கே மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம்பதகாங்கிறார் வால்மீகி. மதுரமா அழகா பேசக்கூடியவன், இனிமையாக பேசக்கூடியவன். இன்னொருத்தர் பேசணும்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே ராமபிரான் ஓடி போய் பேசுவாராம். பூர்வபாஷி பிரியம்பதகா, அப்படி பிரியமா பேசக்கூடியவராம். அப்படி ராமபிரானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அந்த மாதிரி ஆஞ்சநேயனுக்கு சாமவேத பாரங்கதனாக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு இனிமையாக பேச முடியாது. சம்ஸ்கிருத ஞானம் பண்டிதனா இருக்கிறதுனாலதான் எல்லா பாஷையும் இந்த சம்ஸ்கிருதத்துல பேசும் பொழுது கொஞ்சம் கூட பெசகு இல்லாம பேசுறாராம். அதனால நவவியாக்கரண பண்டிதன்கிறார். அதனால நகிஞ்சித்து அபசப்திதம். கிஞ்சித்துன்னா கொஞ்சம்னு அர்த்தம். கொஞ்சம் கூட ஒரு அபசப்தம் அல்லையே, அவ்வளவு அழகா பேசுறாரேன்னு ராமன் பெருமைப்படுறாராம். அப்படிப்பட்டதான ஆஞ்சநேயன் அவருடைய பிரபாவத்தை ஞாபகப்படுத்துறது ஜாம்பவான். ஏன்னா ஒரு ரிஷியுடைய சாபம், நீங்க இருந்து விஷமம் பண்ணிட்டு இருக்காத ஆஞ்சநேயா, எங்களெல்லாம் ஜபம் பண்ண விடமாட்டேங்கிற, உன்னுடைய பராக்கிரமம் எல்லாம் ராம கைங்கரியத்துக்காக ஏற்பட்டது. அதனால ராம கைங்கரியம் பரியந்தம் உனக்கு எல்லாம் அது மறந்து போகட்டும் அப்படின்னு சாபம் போல ஒரு ஆசீர்வாதம். அதனால யார் உமக்கு ஞாபகப்படுத்துவாளோ அப்போ உன்னுடைய பிரபாவங்கள் ஞாபகம் வரும்னுட்டா. ஜாம்பவானுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால, யுக யுகமா அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால ஜாம்பவான் சொல்றாரு, ஆஞ்சநேயா உன்னுடைய மகிமை உனக்கு தெரியாதுன்னு அந்த மகிமையை ஞாபகப்படுத்தின உடனே ஆஞ்சநேயன் இந்த காரியத்தை நான் ராமனுடைய அனுகிரகத்தினால நான் முடிப்பேன், உன்னால் தான் முடியும்பா, உன்னால் முடியும், உன்னால் முடியும்னாராம். அதனால சொன்ன உடனே ஆஞ்சநேயன் கிடுகிடுன்னு கீழே இறங்கி இங்கேருந்து அவ்வளவு 120 சதம், அதாவது அவ்வளவு இருக்கக்கூடியதான அந்த சமுத்திர சாகரத்தை கடக்கிறதுக்காக சித்தம் பண்ணிட்டார் அப்படிங்கிறார். எப்பொழுதுமே எங்கேயாவது சித்தம் பண்ணிக்கணும்னா சுந்தரகாண்டத்துல முதல் ஸ்லோகமே அதுதான். எப்படி ஆஞ்சநேயர் தாண்டார், எப்படி புறப்படுறார் அப்படிங்கிறது தான் சொல்றார். அதனால கிளம்பும் பொழுதே யாரையாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா ஆச்சாரியனை தியானம் பண்ணிக்கணும். நம்ம குலதெய்வ பெருமாளை தியானம் பண்ணிப்போம். ஆஞ்சநேயன் என்ன சொல்றார், ஆச்சாரியனை தியானம் பண்ணிட்டாராம் ஆஞ்சநேயன். அதுதான் முதல்ல சொல்றார். கிளம்பும் பொழுது எப்படி கிளம்பினாருங்கிறார். ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷனா இயேஷ பதமன் வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி. ததோ ராவண நீதாயா, அப்படி கிளம்பின உடனே யார் யாருக்கு நமஸ்காரம் பண்ணினார் அப்படிங்கிறார். கிளம்புறதுக்கு கூட ஒரு அழகு வேணும் இல்லையோ, ஒரு இடத்துக்கு புறப்படணும்னா எப்படி புறப்படணும்னு தெரியணும் இல்லையோ. அதனால அந்த வால்மீகி ஸ்லோகத்துல முதல்ல சொல்லிட்டார். ஆனா எப்படி கிளம்பினா அப்படிங்கிறத ஒரு ஏரோப்ளேன் எப்படி புறப்படுறதோ அந்த மாதிரி பூமியில ஒரு உந்து உந்தி கிளம்புறாராம் ஆஞ்சநேயன். அவ்வளவு மகிமையுடையவரா இருக்காராம். அதனால கம்பன் சொல்லும் பொழுது வால்விசை தெடுத்து பண்டாள் மடக்கி
மார்பினை ஒடுக்கி அப்படி எல்லாம் ஒடுக்கி ஒரு ஜம்ப் பண்ணி ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம். அப்படி கிளம்பக்கூடிய ஆஞ்சநேயன் யார் யாருக்கு